நேத்து வீடியோல சொல்லியிருப்பேன். எங்க அம்மா இன்னும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரல. ஒரு டிசீஸ் இருக்கு. அதுவா இருக்கக்கூடாதுன்னு வேண்டணும். ஆனா வந்து நம்ம நெனைக்கிறது எதுவுமே நடக்காது. மறுபடியும் நாங்க எதிர்பார்க்காத நேரத்திலேயே தான் இந்த பிளட் வந்து எங்க அம்மாவுக்கு குறைஞ்சிட்டே இருக்கு. எங்க அம்மாவுக்கு வந்து ஆட்டோ இம்யூன் ஹீமோலைட்டிக் அனீமியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்கு. இது வந்து லட்சத்திலேயே வந்து 10 பேருக்கு வரதே ரொம்ப ரேரு. ஆனா எங்க அம்மாவுக்கு இது வந்ததுலேருந்தே வந்து வாட்டி வதச்சிருச்சு. இல்லைன்னா இவ்ளோ வேலை வந்து நாங்க செய்யணும்னே அவசியமே கிடையாது. இப்போ 1 வாரமாவே அம்மாவுக்கு முடியல. சரி ஃபீவரா இருக்கும் அப்படிங்கிறனால தான் நாங்க வந்து நைட்ல வந்து ஹெல்ப் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இப்படி ஆகும்னு வந்து எதிர்பார்க்கவே இல்ல. மறுபடியும் ஒரு யூனிட் வந்து பிளட் ஏத்திட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரிப்ஸ் மட்டும் இறக்கிட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு வந்து நீங்க பெட் சேர்ந்து ஒரு யூனிட் வந்து பிளட் போட்டுக்குங்க. இது தேவையில்ல ஆப்ஷனல் தான். இருந்தாலும் சடனா வந்து பிளட் குறையும்போது நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கிறது வந்து தப்பில்லல்ல. அதனால வந்து நாளைக்கு வந்து அம்மா போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் டெஸ்ட் அது இதுன்னு ட்ரிப்ஸ் இறக்கறதுக்கே 10:30 மணி ஆயிடுச்சு. அம்மா 10:30க்கு தான் வீட்டுக்கே வந்து சேர்ந்தாங்க. அப்பயும் அம்மாவ பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடவுள் விட்ட வழி தான். மறுபடியும் வரக்கூடாதுன்னு தான் நாங்க வேண்டிக்கிறோம். ஆனா வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து வந்து எங்க அம்மாவ வந்து பாதிக்குது. எங்க அம்மா ஃபேஸ் பார்த்தாலே வந்து தெரியும். அவ்வளோ டல்லா தான் இருப்பாங்க. எங்க அம்மா இன்னமும் எங்களுக்கு குழந்தை தான். ஆனா ஏன் வந்து இந்த குழந்தைய வந்து இந்த கடவுள் கஷ்டப்படுத்துதான்னு தான் தெரியல. சர்க்கரை அளவு, ஹீமோகுளோபின் அளவு எல்லாமே குறைஞ்சிருச்சு. அதிகமா இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. குறையிறதெல்லாம் அதிகமாயிடுச்சு. கடவுள் விட்ட வழி தான்.